கார்த்திக் சுப்புராஜ் சங்கரோட கில்லாடியா இருப்பார் போல. அவரோட முதல்வன் படத்தையே உல்டா பண்ணி அவருக்கே கதையை வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப தில்ராஜ் மாதிரி தெலுங்கு ப்ரொடியூசர் அவர் இங்க எடுத்தாரு. நல்ல தில்லா தைரியமா எடுத்தாரு. இப்ப அவர் வாரிசுலயும் நஷ்டங்கிறாரு. கேம் சேஞ்சர்லயும் பெரிய நஷ்டம். வீடு வாசல்ல விக்கிற அளவுக்கு நடுத்தெருவுக்கு வந்துட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா வீடு வாசல்ல விக்கிற அளவுக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்ப இருக்கும்போது அடுத்து வேற ஸ்டேட் கூட தயாரிப்பாளர் வரமாட்டாங்க. தமிழ்ல ஆல்ரெடி தயாரிப்பாளர் இல்ல. ஏன் தயாரிப்பாளர் இல்லை? 400 கோடி செலவழிச்சு 40 கோடி லாபம் எடுக்கிறதுல என்ன 10% லாபம் சம்பாதிக்கிறது என்ன பெரிய லாபம் சொல்லுங்க. அதுக்கான எஃபர்ட் எத்தனை நாள்? 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், எத்தனை பேரோட கூட்டு முயற்சி எல்லாம் இருக்குல்ல. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நல்ல 400 கோடி செலவழிக்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 100, 150 கோடி நின்னாதான் லாபம். தில்லா படம் எடுக்க வந்த தில்ராஜ் இன்னைக்கு எப்படி சொல்றது, திவால் ராஜ்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டார் சங்கர். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சேம் டு யூ. நம்மளுடைய மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 3 படங்கள் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்குது. முதல் நாள் வெளியான கேம் சேஞ்சர், அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏற்கனவே தமிழில் வாரிசுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ உண்மையிலே அந்த படம் கேம் சேஞ்சர், அவருடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது உண்மையே அதுதான். அதாவது தில்ராஜ் தெலுங்குல நம்பர் 1 ப்ரொடியூசராக இருந்தார். நிறைய தெலுங்கு படங்கள் எடுத்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் மோஸ்ட் ப்ரொடியூசராக இருந்தார் தில்ராஜ். அவர் நல்லா அதாவது சந்தோஷமாக தெலுங்கு படங்கள் எடுத்துட்டு நல்ல சந்தோஷமாக தெலுங்கு படங்களில் சம்பாதிச்சு சுபிக்ஷமாக இருந்தார். அவருக்கு கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். அவருக்கா தோணுச்சா தமிழ் படம் எடுக்கலான்னு, இல்லை யாரும் வாங்க தமிழ் படம் எடுக்கலாம், பக்கத்து ஸ்டேட்டு தான், ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியாது. வாரிசு படத்துக்கு விஜய்க்கு அள்ளி கொடுத்தாரு. விஜய் உடனே தேதிகளை அவருக்கு உடனே அள்ளி கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பேசணும். அது என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் பூவே உனக்காக, துல்லாத மனமும் துள்ளுன்னு சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்தவர் ஆர்பி சௌத்ரி. அதாவது விஜய் யாருன்னே தெரியாத போது பூவே உனக்காக தான் விஜயை முதல்ல அடையாளம் காட்டின படம் ஒரு நடிகனா. அதான் உண்மை. அவர் 100வது படம் ஒன்று எடுத்தா அது விஜய் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பல தடவை விஜய் சந்திக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் விஜய் அந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியை சந்திக்கவே இல்லை, சந்திக்க மறுக்கிறார். அவரும் நடந்து 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 செருப்பு தேஞ்சது தான் மிச்சம். அவர்கிட்ட கால்ச்சிட்டு வரல. சரி அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம், அவர் பார்த்தீங்கன்னா குஷி, கில்லி இதெல்லாம் எடுத்தார். எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள். இன்றைக்கி ஏஎம் ரத்னமும் டிஃபிகல்ட்டிஸில் இருக்கார். அவருக்கும் கை கொடுத்துருக்கலாம் விஜய், அதுவும் அவர் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன் சுறாக்கு அப்புறம் பெரிய கஷ்டத்தில் இருக்கார். சங்கிலி முருகனுக்கு ஏன் விஜய் படம் கொடுக்கணும்னா, காதலுக்கு மரியாதைங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் விஜய் கேரியரில் கொடுத்தது சங்கிலி முருகன் தான். அவருக்கும் விஜய் கை கொடுக்கல. இந்த மாதிரி அவரோட ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ண பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி தயாரிப்பாளர்களை யாராவது தேர்ந்தெடுத்து விஜய் பண்ணியிருக்கலாம். அவர் தில்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்குறாரு, தெலுங்கு ப்ரொடியூசருக்கு. புரியுதா உங்களுக்கு? தில்ராஜ் இங்கே வாரிசு படத்தை எடுத்துட்டு அந்த ஆடியோ லான்ச்சில் நின்றுட்டு, அதாவது பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது அப்படின்னு பேசினார். அது கூட பெரிய லெவலில் ட்ரால் ஆச்சு. அந்த மாதிரி வாரிசு படம் முடித்தோன்னே தில்ராஜுக்கு கண்ணில் எப்படி சங்கர் பட்டாருன்னு தெரியல. சங்கர் பெரிய பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்லி சிரஞ்சீவி பையன் ராம் சரணை வச்சு ஒரு தெலுங்கு படம் தயாரிக்கிறதுக்கு தில்ராஜ் முடிவு பண்ணுறாரு. அந்த படத்துக்கு கேம் சேஞ்சர்னு பேர் வச்சு சங்கர் ஒரு கதை சொல்கிறார். அது கார்த்திக் சுப்புராஜோட கதை. கார்த்திக் சுப்புராஜ் சங்கரோட கில்லாடியாக இருப்பார் போல். அவரோட முதல்வன் படத்தையே உல்டா பண்ணி அவருக்கே கதையை விற்றுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டார். அது வேற கதை, அதை விட்டுருவோம், இந்த டாபிக் சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி கூப்பிட்டு போய் படத்தை எடுக்க சொன்னதுக்கு சங்கர் அதாவது பயங்கர பொருட்செலவு, கிட்டத்தட்ட 400 கோடி பொருட்செலவில் அந்த படத்தை எக்கச்சக்கமாக ஒரு பாட்டுக்கு 5 பாட்டுக்கு 75 கோடி, அப்புறம் நியூசிலாண்டில் ஒரு பாட்டையே ஷூட் பண்ணி 15 கோடிக்கு ஷூட் பண்ணி அந்த
பாட்டே ஃபுட்டேஜில் வைக்க முடியலன்னு சொல்லி தூக்கி போட்டார். இந்த மாதிரி ஒரு பிளானிங் இல்லாமல் கூட்டு போய் என்னென்னமோ எடுத்து, அது மட்டும் இல்லை, இந்தியன் 2வோட தோல்வி தில்ராஜோட கேம் சேஞ்சரை பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு. காரணம் என்ன, அதாவது வந்து பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமான தோல்வி இந்தியன் 2. அதனால தில்ராஜோட படத்தை யாரும் வியாபாரத்துக்கு வரல, யாருமே வாங்க வரல. இவர் 400 கோடி ரூபாய் செலவழிச்சிட்டாரு. ராம் சரண் நடிச்சிருக்கிறாரு. பெரிய படம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஆந்திராவில் ராம் சரண் பெரிய ஹீரோ, தமிழ்நாட்டில எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில ஒரு தெலுங்கு படம், டப்பிங் படம் அப்படி தான் பார்த்தாங்க. ஆந்திராலையும் இந்த படம் பெருசாக போகல. அங்கே ஓரளவுக்கு ஓடி இருந்துச்சுன்னா கூட தில்ராஜ் தப்பிச்சிருப்பாரு. அங்கேயும் சரியாக போகாதனால பெரிய நஷ்டம் தில்ராஜுக்கு. அவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் சிலது அடமானம் வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து அடமானம் வச்சவங்க கையிலேயே போயிருச்சு, திருப்பி மீட்டுக்க முடியல அப்படின்னு ஒரு தகவல் கூட இருக்கு. ஆந்திராலே நடந்த ஏதோ ஒரு ஷோ கூட காமிச்சாங்க வீடியோ. ஆமா இவர் பார்த்துட்டு இருப்பார், ராம் சரண் பார்த்துட்டு இருப்பாரு. முன்னாடி உட்காந்து படம் பார்க்குறவங்களாம் ஃபோனை நோண்டிட்டு இருக்க மாதிரி ஆமா வீடியோ. ஆமா ஆமா ஆந்திராலே பார்க்கல. அதாவது படத்துக்கு வரவேற்பே இல்லை சார், டோட்டலா வரவேற்பே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்டமா எல்லா படமும் தான் எடுத்தாரு. ஆனா என்னன்னா, கண்டென்ட் வைஸ் அப்டேட் ஆகாம இருக்காரு. கண்டென்ட் வைஸ் அப்டேட் ஆனாதான் இனிமே வந்து அவர் சக்சஸ் பண்ண முடியும். அது என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டார் ஒரு தயாரிப்பாளருக்கு. இப்போ அந்த தயாரிப்பாளர் பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறார். அதான் உண்மை. அதாவது வந்து தில்லா படம் எடுக்க வந்த தில்ராஜ் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, திவால் ராஜ்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டார் சங்கர். ஆரம்பத்தில் வாரிசு படத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா? வாரிசு படம் வந்து அப்போ பேசும்போது வந்து பெரிய அளவில் ஹிட்டான படம் அப்படின்னு தான் பேசியிருந்தாரு. ஆனால் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா, படத்தால் எனக்கு பெரிய லாஸ் தான் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா? என்ன காரணம் சார்? சார் நிறைய தயாரிப்பாளர்கள் சார், இப்போ ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வேணும், ஆர்டிஸ்டோட தயவு வேணும். இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவருக்கு தொடர்ந்து படம் கொடுப்பாருங்கிற எண்ணம் அவருக்கு, புரியுதா உங்களுக்கு? வாரிசு பண்ணோம், அதில் கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு, கொஞ்சம் இல்லை பெரிய நஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் அடுத்து ஒரு படம் பண்ணுவார், நம்ம எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த நேரத்தில் அதை பற்றி பெருசாக சொல்லாமல் இருந்தார். அந்த படத்தில் அதாவது தயாரிப்பாளர் என்ன செய்கிறாங்க சார், முதல் நாள் ரிலீஸ் ஆனோடனே இது வந்து இன்னைக்கு வந்து 80 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து 120 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு அப்படின்லாம் சொல்றாங்க. தகவல் வந்து பொய்யான தகவல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 120 கோடி கலெக்ட் ஆயிருச்சுன்னு இவங்க தயாரிப்பாளர் நிறுவனத்திலிருந்தே சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஆடியன்ஸ் பார்க்குறவங்க ஓ அப்பனா பயங்கர கூட்டம் வருது போல, பயங்கரமா ஓடுது போல படம் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க படத்தை. அடுத்தடுத்த நாள், அதாவது ஒரு 4-5 நாள் பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, ஆடியன்ஸ் வந்து நல்ல அப்டேட் ஆயிட்டாங்க. அதாவது இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்க அப்டேட் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆடியன்ஸ் நல்ல அப்டேட் ஆகிடும். எது நல்ல படம், எது சரியான படம் இல்லைங்கிறத முதல் நாள் முதல் ஷோலே டிசைட் பண்ணிடுறாங்க. மவுத் டாக் மூலமா வந்துடுது. இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால அந்த ட்ரால் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இப்போ எந்த படமும் நல்லா இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. அதனால வந்து இவங்க அப்படி பொய்யான தகவல் கொடுக்குறாங்க பாருங்க. பிரம்மாண்டங்களை கிரியேட் பண்ணணும், அடுத்தடுத்த நாள் படத்தை ஓட வைக்கணுங்கிறதுக்காண்டி. அதாவது முதல் நாள் 120 கோடி, ரெண்டாவது நாள் வந்து சாட்டர்டே வந்து 140 கோடி, மூணாவது நாள் சண்டே வந்து 160 கோடி, இப்படிலாம் சொல்றது அவங்களுக்கே பாதகமாக போயிடுது. இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் உண்மையாக அப்படியெல்லாம் கலெக்ஷன் ஆகுறது இல்லை. சில படங்கள் இப்போ அமரன் மாதிரி, விக்ரம் ரெண்டாவது நடிச்சார்ல கமலஹாசன், லோகேஷ் கனகராஜ் படம், அந்த படம்லாம் ரியல் வெற்றி படம். ஆனால் அந்த படங்களை பற்றி அந்த படங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் அந்த ரஜினிகாந்த் ஒரு படம் வந்துச்சுல இப்போ சமீபத்தில், என்ன படம், வேட்டையன். வேட்டையன் படத்துக்கு பெரிய வசூல்னு சொல்கிறாங்க. உடனே வேட்டையன் அப்படி கலெக்ட் பண்ணிருச்சு. வேட்டையன் வந்து பிரேக் ஈவன் பண்ணியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? வாரிசு வந்து விஜய் நடித்து அவ்வளோ பெரிய பொருட்செலவில் எடுத்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் கிடையாது. 450 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதனுடைய செலவு அது எத்தனை கோடி ரூபா, அதை கரெக்டாக சொல்லணும்ல. செலவை பார்த்து அதுக்கு வந்த லாபம் என்னன்னு பார்த்தா அந்த செலவுக்கேற்ற லாபம் அதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய்ங்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு இன்னைக்கு எந்த படம் நடித்தாலும் ஓடுது அப்படின்னு இருக்கு இன்னைக்கு அவரோட மார்க்கெட். அவருக்கு ஒருத்தருக்கு தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா படமும் பாஸ் ஆயிடுது, தப்பிச்சிருது. அதை வந்து நம்ம அதோட செலவினமும் பார்த்து தான் இந்த லாபம் வந்து சரியான்னு பார்க்க முடியும். அதாவது 400 கோடி செலவழித்து 40 கோடி லாபம் எடுக்கிறதுல என்ன 10% லாபம் சம்பாதிக்கிறது என்ன பெரிய லாபம் சொல்லுங்க. அதுக்கான எஃபர்ட் எத்தனை நாள், 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், எத்தனை பேரோட கூட்டு முயற்சி எல்லாம் இருக்குல்ல. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நல்ல 400 கோடி செலவழிக்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 100-150 கோடி நின்னாதான் லாபம்.
புரியுதா உங்களுக்கு? விஜய் 200 கோடி வாங்குறாருல்ல, அவர் 250 கோடி 275 கோடி இன்னைக்கு வாங்குறாருல்ல, அவர் வாங்குற சம்பளத்துல பாதியாவது தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபமா வரணும்ல. அப்பதானே அந்த பணம் போட்டு செலவழிக்கிற அந்த தயாரிப்பாளருக்கு அது நியாயமான லாபமா இருக்கும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாம வந்து முதல் நாள் வசூல் இப்படி, 2வது நாள் வசூல் இப்படி இப்படிலாம் சொல்றது வந்து அபத்தம். அந்த வசூலுங்கிறது அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. தியேட்டர் ஓனர்ஸ் கூட பெருசா தெரியாது. ஏன்னா வேற வேற தியேட்டர் ஓனர்ஸ் வேற இடத்துல அந்தந்த ஏரியா. இப்போ சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவருக்கு தெரியும் சேலத்தில் என்ன வசூலாக இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா கோயம்புத்தூரில் என்ன வசூலாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். இப்போ சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்னா சென்னை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும் சென்னையில் என்ன வசூலாக இருக்குது முதல் நாளுங்கிறது. மற்ற எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது தகவலை வந்து ஃபேக்காக கொடுக்கும்போது அது ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களையே பாதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயாரிப்பாளர்களும் சரி பண்ணும். தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் சார் அவங்களும் தங்களை வந்து சரி பண்ணிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து நஷ்டம்னா நஷ்டம்னு ஓப்பனாக சொல்லுங்க. அப்போ தான் நடிகர்களுக்கும் தெரியும் இந்த படம் ஓடலை போல, இந்த படம் சரியில்லை போல, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி நல்ல படம் கொடுக்கலான்ட்டு. நீங்கள் எல்லா படமே நல்ல படம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் அப்படி சூப்பர் இப்படி சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணீங்கன்னா அவங்க நடிகர்களுக்கு என்ன தோணும், நடிகர்களுக்கு என்ன தெரியும், ஓ நம்ம படமெல்லாம் எப்படி போய் என்ன சரியில்லாத படமாக இருந்தால் கூட சூப்பராக ஓடும் போலியே, இவ்வளோ கலெக்ஷன் ஆகும் போலியேன்றதுனால அடுத்து அவங்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க. சரியான கதைகளை தேர்வு செய்ய மாட்டாங்க. சரியான இயக்குநர்கள் தேர்வு செய்ய மாட்டாங்க. இப்படி செஞ்சுட்டு போனா இது மொத்தத்தில் அதாவது ஆல்டுகெதர் யாரை பாதிக்கும், தயாரிப்பாளரை பாதிக்கும். அதனால தயாரிப்பாளர் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நெருக்கடியிலையும் கஷ்டத்துலையும் இருக்காங்க. அதாவது வந்து இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கள் இல்லை, அதுக்கப்புறம் வந்து என்ஆர்ஐ தயாரிப்பாளர் இல்லை, இப்போ கார்பரேட் தயாரிப்பாளர்களும் ஒவ்வொருத்தவங்களாம் மூவ் ஆகிட்டே இருக்காங்க தமிழ் சினிமா விட்டு. இப்போ தில்ராஜ் மாதிரி தெலுங்கு ப்ரொடியூசர் அவர் வந்து இங்கே எடுத்தார், நல்ல தில்லா வந்து தைரியமாக எடுத்தார். இப்போ அவர் வந்து வாரிஸ்லேயும் நஷ்டங்கிறாரு, கேம் சேஞ்சர்லேயும் பெரிய நஷ்டம், வீடு வாசலில் விற்கிற அளவுக்கு நடுத்தருவுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் வீடு வாசலை விற்கிற அளவுக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்போ இருக்கும்போது அடுத்து வேற ஸ்டேட் வந்து கூட தயாரிப்பாளர் வர மாட்டாங்க. தமிழ்ல ஆல்ரெடி தயாரிப்பாளர் இல்லை. ஏன் தயாரிப்பாளர் இல்லைன்னா பெரிய நடிகர்கள் வந்து இங்க இருக்கிற தமிழ் தயாரிப்பாளருக்கு தேதி கொடுக்கறது இல்லை. இங்க இருக்கிற பெரிய நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ரஜினி உட்பட ஓப்பனா பேசுவோம், கமல் உட்பட, அஜித் உட்பட, விஜய் உட்பட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒரு ஒரு கார்பரேட்டுக்கு கொடுக்குறாங்க. கார்பரேட் தான் நம்மளை வச்சு படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. சார் உங்களை ஆரம்ப காலத்தில் வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களை எடுக்க முடியாது நம்மளை வச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ் நீங்களா டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல தேதியை கொடுங்க. 4 தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளரை ஒன்றா சேர்த்து ஆரம்பத்தில் இருந்தாங்க, நமக்கு உதவியாக இருந்தாங்க, இந்த 4 தயாரிப்பாளர் எடுக்க சொல்லுங்கள். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஆர்பி சௌத்ரி, ஏஎம் ரத்னம், அப்புறம் குஞ்சுமோன், இப்படி ஒரு 4 பெரிய தயாரிப்பாளர் சேர்ந்து சார் நீங்கள் இந்த படத்தை எடுங்க சார்னா எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். ஒரு பெரிய நடிகன் தேதி கொடுத்தா நிச்சயமா அந்த படத்தை தயாரிக்க முடியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நடிகர்கள் தங்களோட சேஃப் சைட் தான் பார்க்குறாங்க. நம்ம சம்பளம் முழுசா வந்துருமா, 275 கோடி வாங்குறோம், 275 கோடியும் டாக்ஸ் கட்டி நம்ம பேக்கெட்டுக்கு பாதுகாப்பா சில்லற நயா பைசா பாக்கி இல்லாம வந்துருமா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட சுயநலம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, தமிழ் தயாரிப்பாளர்லாம் ஒதுக்கிட்டு தெலுங்கு, மலையாளம், கார்ப்பரேட்டு இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா மொத்தத்துல வந்து தமிழ் சினிமா வந்து அழிவை நோக்கிட்டு போயிட்டு இருக்கு சார். இதுதான் உண்மையான சூழ்நிலை. சின்ன படங்களும் ஓடுறது இல்லை தியேட்டர்ல. ஏதாவது லப்பர் பந்து மாதிரியோ, பார்க்கிங் மாதிரியோ, மகாராஜா மாதிரியோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு படம், மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்துடலாம் அந்த மாதிரியோ ஏதாவது ஒரு படம் ஓடுதே தவிர 4 படம் ஓடுது. வருஷத்துல 4 படம் சின்ன படம் ஓடுனா போதுமா சார்? 4 பெரிய படமும் 4 சின்ன படமும் ஒரு வருஷத்துல ஓடுனா தயாரிப்பாளர் அதை பணம் போட்டு எடுக்கிற முதலீடு போட்டிருக்கிற தயாரிப்பாளரோட நிலைமை என்ன? அவங்க எங்க போவாங்க? எல்லா படத்துலையும் தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து தோல்வியிலே வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கண்டென்ட் தில்ராஜை பத்தி பேசுறோம். இப்போ வந்து வாரிசுலையும் தோல்விங்கிறாரு, இதுலயும் தோல்விங்கிறாரு. அப்புறம் இனிமே அவர் தமிழ் படம் எடுக்க வருவாரா? அப்ப வந்த ஆசைப்பட்டு வந்த தயாரிப்பாளர் இப்படி நீங்க நெற்கதியில கொண்டு போய் விட்டுட்டீங்க. அப்ப அவர் என்னமே வருவாரா? தமிழ் பக்கம் தலை வச்சு எடுப்பாரா? வேண்டான்ட்டு போயிடுவார். அப்ப தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் சார். இந்த மாதிரி பொருட்செலவு இருக்கா, சன் பிக்சர்ஸ் எடுத்துக்க நான் சொல்றேன், அவங்களும் கார்பரேட் நிறுவனம் தான். அவங்க என்ன தெரியுமா, பக்காவா கண்டிஷன் போடுறாங்க. இதுதான் இந்த செலவுக்குள்ள முடிக்க முடியுமா, இந்த செலவுக்குள்ள எடுக்க முடியுமா, எல்லாம் கேட்டு தான் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல போனா அவங்களுடைய சிஸ்டமே அவங்களோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே அக்ரிமெண்ட்ல ரிட்டர்ன்ல பக்காவா எழுதி வாங்குறாங்க. டைரக்டருக்கு இவ்வளவு சம்பளம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இன்னைக்கு பெரிய டைரக்டர்லாம், ஏன் லோகேஷ் கனகராஜ்லாம் கிட்டத்தட்ட 75 கோடி 100 கோடி சம்பளம் வாங்க வந்துட்டாரு. அப்போ அவங்க அக்ரிமெண்ட் போடும்போது நம்ம யாரையும் குறிப்பிட வேண்டாம். அக்ரிமெண்ட் போடும்போது இதுல ஏதாவது நீங்க சொன்ன
பட்ஜெட்டுக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் சம்பளத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம், கை வச்சுருவோன்னு எழுதுறாங்க கண்டிஷனாகவே. அப்போ பயம் வரும், ஓஹோ இது போச்சுன்னா நம்ம காசு போயிடும் அப்படின்னு பயந்து எடுப்பாங்க. பயந்து எடுக்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரி நிறுவனம் எப்படி ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும். காசு கொடுக்குறீங்கல்ல, வாங்குறாங்கல்ல, அப்போ படத்தை வெற்றி கொடுக்கணுங்கிறது டைரக்டரோட பொறுப்பா இல்லையா, நடிகனோட பொறுப்பா இல்லையா, இது ஒரு கூட்டு முயற்சியா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக தானே அந்த படத்தை எடுத்து கொடுக்கணும். ஏனோ தானான்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி அந்த படம் ஓடும், எப்படி தயாரிப்பாளர் பொழைக்கிறது, தயாரிப்பாளரே இல்லைன்னா எப்படி படம் எடுக்கிறது? ரொம்ப நன்றி சார். தயாரிப்பாளர் படுற கஷ்டங்களை விரிவாக எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.